ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வருவோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக பார்க்குறாங்க. ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்ளணுங்கிறவங்களும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, அவர்கள்லாம் சில கேள்விகளை தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட்டில். அந்த கேள்விகளுக்கு நல்ல கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அதில் ஒருத்தருக்கு முக்கியமாக கேட்டிருக்கிற கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஜோதிடம் கற்பதற்கு அப்படின்னு ஒரு தனி அமைப்பெல்லாம் எடுத்துக்க வேணாம். ஜோதிடத்தை நாம் தொழிலாக எடுக்கலாமா, கற்றுக்கொள்ளலாமாங்கிறது தான் ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது, ஒரு டிரைவிங் கற்றுக்குறோம். இப்போ 4 வீலர் இருக்க கார் ஓட்டுனதுக்காக நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோன்னா, கார் ஓட்டினாலும் அதே தொழிலாக எடுக்கிறோமா, நம்மளுடைய சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கிறோமா, அல்லது பார்க்கும்போது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் ஆகுறோமா, இந்த 3 விஷயந்தான் கார் டிரைவிங் கற்றுக்கிறதுங்கிறது. கிட்டத்தட்ட ஜோதிடமும் அப்படி தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையோ சந்தேகமோ ஒரு இதுவோ வரும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு நாமளே ஆய்வு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜோதிடம் தெரிந்தவர்களை தேடி போக வேண்டிய சூழல் இருக்கும். அப்படியும் இல்லையா, யார் பார்த்தாலும் எனக்கு சரியாகவே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்பதற்கு கிட்டத்தட்ட நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிற மாதிரி தான். அது கற்றுக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பலன் தான் உண்டே தவிர எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நாமளே போகலாம் இல்லையா கார் எடுத்துக்கிட்டு. இது ஒரு கலை. இந்த கலையை நம்ம தொழிலாக எடுக்கிறோமா, நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறோமா, இல்லை நமக்கு நாமளே சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக கற்றுக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் ஜோதிடம் கற்பதற்கான எந்த ஜோதிட அமைப்பும் கிடையாது. ஜோதிடத்தை யார் வேணாலும் கற்றுக்கலாம். இதில் என்னென்னா, ஒரு அடிப்படை விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய அங்கே படிச்சுட்டு வரேன் இங்கே படிச்சுட்டு வரேன்னு இப்படி சொல்லிக்கிட்டே தான் வராங்களே தவிர, அடிப்படையாக சில விஷயங்களை நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. அதுதான் பேஸ்மெண்ட்டு. இப்போ ஜோதிடம் படிக்கிறதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஞாபக சக்தி ஓரளவு இருந்தாலே போதுமானது. இதுதான் முதல் குவாலிஃபிகேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா 12 ராசிகளும் தெரிஞ்சாகணும், 27 நட்சத்திரமும் தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரலக்கணம், சிறலக்கணம், உபயலக்கணம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ லக்னம்னா லக்னத்துக்குரிய கிரகம் 12 இடத்துல இருந்தால் என்ன பலன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 இடத்துக்குரிய கிரகமும் மற்ற இடங்களில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள், அதுக்கப்புறம் 2-3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது என்ன பலன்கள், எல்லா ஜாதகத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறதா, இல்லை ஒரு ஜாதகத்தை வெவ்வேறு மாதிரி பார்க்குறதா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்பதனால கற்றுக்கிறதே அல்ல. இப்போ நம்ம ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா மேப் அதில் காட்டுமே தவிர, அதுவே நம்மளை கையை பிடிச்சி கொண்டு விட்டுறதில்ல. அது மாதிரி ஆசிரியர்களுங்கிறவங்களும் பாடம் சொல்லி கொடுக்குறவங்களும் ஒரு கைடு தானே தவிர, நாம் தான் நம்மளுடைய பயிற்சி எடுக்கணும். இப்போ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிறோம், +2 வரைக்கும் படிக்கிறோம், அப்புறம் கல்லூரிக்கு வரோம், அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம், இந்த மாதிரி தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நம்ம படிப்புக்காக செலவு பண்ணுறோன்னா, ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது நம்ம செலவு பண்ணணும். ரெண்டாவது, இதில் முழுமையாக கவனம் செலுத்தணும். சில பேர் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில, அதனால் ஜோதிடம் கற்றுக்கிட்டால் எனக்கு ஒரு வருமானம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. வருமானத்துக்காக கற்றுக்கொள்வது அல்ல. அதுக்கப்புறம் வருமானத்துக்காக தான் ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கான நம்மளோட ஜாதக அமைப்பு இருக்கான்னு பார்க்குறது ரெண்டாவது. அதுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்டை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் அதில் இதில் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. பல விஷயங்கள் தொடர்ந்து சில பேர் பார்க்கும்போது பிரசன்னெல்லாம் போடுறாங்க, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜோதிடம்ங்கிறது முதல்ல தன்னை தானே தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழி. இப்போ கல்விங்கிறது என்ன, கல்விங்கிறது நம்மளுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, ஒரு 4 விஷயங்களை எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறது, இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு எழுத்து வடிவத்தை தெரிஞ்சுக்கிறது, ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறது மாதிரி தானே. அதனால் நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுல்ல. அதனால் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை அடிப்படையாக கற்றுக்கணும். என்னுடைய ஆசான் அடிக்கடி சொல்லுவார், எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை கற்றுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் பேரை சொல்லி ஏமாத்துறவங்களோட எண்ணிக்கை குறையும் அப்படிம்பாரு. அதனால் எல்லாருமே ஜோதிடம் கற்றுங்க. சரி, உங்களுக்கு நீங்கள் நல்ல ஜோதிடர் ஆகணுன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜாதக ரீதியாகவே நான் சொல்கிறேன். இது பல பேரை காயப்படுத்துது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், அடிக்கடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். நீங்கள் நல்ல ஜோதிடராகி நல்ல பாப்புலர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வராதிங்க. ஜோதிடத்தை கற்றுக்கணும். நான் எனக்கு தானே தெளிவுபடுத்திக்கணும். எனக்கு வேண்டியவர்கள், தெரிந்தவர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லி வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜோதிடத்தை கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஜோதிடத்தின் மூலமாக ஏதாவது வருமானம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானத்துக்காக மட்டுமே நான் ஜோதிடத்தை கற்றுப்பேன்னா அது பல நாட்களுக்கு நிலைச்சி நிற்காது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளோட உண்மை நிலவரம் தெரிய வரும்போது நம்ம வருத்தப்படுற மாதிரி சில சூழ்நிலைகளை உருவாகிடும்.
அதனால் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் முதல்ல நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்திலேருந்து 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள், சுப கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வழக்கமாக என்ன சொன்னாலும் நீங்கள் லக்னத்துக்கு சொல்கிறீங்களா ராசிக்கு சொல்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் லக்னத்துக்கு தான் சொல்கிறேன். லக்னத்திலேருந்து 2ஆம் இடத்துல சந்திரன், புதன், சுக்கிரன், குரு இது போன்ற சுப கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா பாவக்கிரகங்களில் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் அதற்கு குரு பார்வை கிடைக்கிற பட்சத்தில் கற்றுக்கலாம். இது இல்லாமல் சனி, ராகு, கேது போன்ற பாவக்கிரகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கற்றுக்கோங்க. இதை வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறத நிறுத்திடுங்க. அதே போல் உங்களுடைய லக்னத்தில் 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஏதாவது நீச்சம் பெற்றிருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் இடம் வந்து கடகம், அதில் போய் செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செவ்வாய் நீச்சம் தானே. நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாமே தவிர அதனால் பயன் பெரிய அளவுக்கு இருக்காது. அதனால் அந்த மாதிரி 2ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் கற்றுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களாம். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜோதிடம் கற்றுக்கலாம். இந்த புதன் போய் நீச்சம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்துக்கு மீனத்தில் புதன் இருந்தால் நீச்சம். அப்போ அந்த நீச்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல பலனை சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு இதை தொழிலாக எடுக்கும்போது இதில் போட்டி பொறாமைகள் வந்து வேறு மாதிரி ரூட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த வாக்குஸ்தானங்கிறது ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். முதல் தகுதி இந்த வாக்குஸ்தானம் தான். இது சரியாக இருந்ததுன்னா நீங்கள் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அடுத்தவர்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டணும், ஒரு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் வேணும். இது இல்லாமல் இருக்கிறவங்களும் பார்த்தாங்கன்னா அதுக்கு பொறுப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஏன் வந்து வாக்குஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, வாக்குஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் நடக்காது. ஏதாவது அபசகனமாக சொன்னீங்கன்னா உடனே நடந்துடும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளை தவறி வாக்கு தவறி கூட சில நேரங்களில் வரும் இல்லையா? அது பழிச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் நீங்கள் வந்து 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாவக்கிரகங்கள் இருக்கிறவங்க ஜோதிடத்தை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது. சனி, ராகு, கேதுலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க பார்க்காம இருக்கிறது நல்லது. வேறு வேலைகள் ஏதாவது எடுத்துக்கலாம். இதுதான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஆனால் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9ன்னு எடுப்பாங்க. லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. இது வந்து நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல நிலையில் இருக்குன்னா குறைந்தபட்சம் 2 கிரகங்களாவது நல்ல நிலையில் இருக்கணும். 1, 5, 9ல் 1, 5 நல்லா இருக்கலாம், 9, 5 நல்லா இருக்கலாம், அல்லது 1, 9 நல்லா இருக்கலாம். இது 3ம் கெட்டு போய் அது 6, 8, 12ல் மறைஞ்சோ இல்லை பகைஸ்தானம், பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ அவங்க வந்து இந்த ஜோதிடத்தை கையில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் அடுத்தது ஒரு கட்டம் மேலே போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா அறிவை குறிக்கக்கூடிய கிரகம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக கலைகளோடு தொடர்புடைய கிரகம். ஒன்று வந்து தேவகுரு, இன்னொன்று வந்து அசுரகுரு. தேவகுரு வந்து ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் பண்ணி வைக்கி சாஸ்திர சம்பிரதாயங்களில் கெட்டிக்கார விஷயங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த குரு நல்லா இருக்கணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பரிகாரங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வேலை தான். சுக்கிரனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செத்தவர்களை எழுப்பக்கூடிய சஞ்சீவி மந்திரம் தெரியும்பாங்கள்ல. அதனால் 2 குருவில் ஏதாவது ஒரு குருவாவது நல்லா இருக்கணும். இப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகை ஸ்தானத்திலேயே பாதகஸ்தானத்திலே இருந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து கடகமும் சிம்மமும் பகை வீடு, அப்புறம் கன்னி வந்து நீச்ச வீடு. இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இடங்களில் சுக்கிரன் இருக்கும்போது அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் குரு வந்து 6, 8, 12ல் மறையாமல் இருக்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால குருவும் கெட்டு போகாமல் இருக்கணும். குறைந்தபட்சம் குரு நல்லா இருக்கணும் அல்லது சுக்கிரன் நல்லா இருக்கணும். குரு வந்து சனி பார்த்துடுச்சு, சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்குது, இப்படியெல்லாம் பார்க்குறவங்க வந்து இந்த ஜோதிடத்தை வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. ஆனால் ஜோதிடத்தை படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டிரைவிங் கற்றுக்கிறது தான். டிரைவிங் கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம்ல. எந்த ஜோசியர் நல்ல ஜோசியர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20, 25 ஜோசியராக பார்க்க வேண்டியதாக இருக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அடுத்தது சில பேர் சொல்கிறாங்க, இது வரைக்கும் சொன்ன ஜோதிடத்துக்கு பரிகாரத்துக்கு மட்டும் நான் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் சாருங்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பரிகாரத்தை மட்டும் முக்கியமாக பண்ணி எடுக்கிறவங்க, குட்டி சாத்தா பூஜை பண்ணுறவன், அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறவன், இதை பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வேறு மாதிரியான விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது எல்லாருக்கும் எச்சரிக்கை மட்டும் இல்லை,
ஜோதிடத்தை ஆர்வமாக படிக்கிறவங்க நல்ல தெளிவாக படிங்க. என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு கூட நான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்பப்போ பதிவு போட்டுக்கிட்டே வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட லால் கித்தாப் பரிகாரம் புக்கில் உள்ளதெல்லாம் பார்த்து அவங்கவுங்க சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அடுத்தது புலிப்பாணி முன்னூரை படிச்சிங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். என்ன தான் பாடல் வரியில் இருந்தாலும் கீழே விளக்க உரைகளும் இருக்குல்ல. அப்போ முதல்ல பகை ஸ்தானம் பாதக ஸ்தானத்தை பார்க்காமலே நிறைய பேர் வந்து அந்த யோகம் இந்த யோகம்னு பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய யோகமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒருத்தருடைய வாக்குஸ்தானம் போய் வாக்குஸ்தான அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் உட்காந்துருச்சுன்னா அவர் எவ்வளோ பெரிய பண்டிதனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதே போல் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் எந்த விதமான பண்டிதராக இருந்து எந்த விதமான ஹோமங்கள் புரோகிதங்கள் நடத்தி வச்சாலும் ஜெயிக்காது இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையான விஷயம். இதெல்லாம் வந்து புத்தகங்களில் படித்து மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அனுபவம் உள்ள நெல்லை வசந்தன் ஐயா மாதிரி உள்ளவர்களோட கூட பழகினதுனால அப்பப்போ வரக்கூடிய தகவல்கள், கேட்கக்கூடிய தகவல்களை தான் உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்திருக்கேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.